ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏளனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள், ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள். புதுசா உட்கார்ந்து மேடையில யூடியூப்ல உட்கார்ந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம். நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க, எதுக்குன்னா பிரபலம் ஆகணும், பிரபலம் ஆன அரசியலுக்கு வரணும், அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும். இங்க உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். பாலிசி ஃபெயிலியர்ஸ், கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி ஊழல், பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க, அதுல ஊழல் இருக்கும். இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. ஊழல் பண்றீங்க, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை நாடுகளை பார்க்கலாம். இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தலையில எல்லாம் 9 லட்சம் கோடி இருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, 10 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம். எல்லாமே மீடியா செட்டிங், பக்கா செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், என் தலைவரை பார்த்து நடிகருக்கிறீங்க. அவர் எப்பவுமே சொன்னார், இப்ப கூட பதிவில், என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார். ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனா ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். அப்புறம் நம்ம எல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம், எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவோம். அடுத்த நாள் பார்த்தா வாரிசு, பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ தூக்கத்துல எல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது? நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா? ரசிகர் கூட்டம். ஆமாப்பா, இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க, 77 தூக்கி போட்டாரு, 89 வரைக்கும் வர முடியல, அவர் உயிரோட இருக்க வரைக்கும் வர முடியல. ஏளனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள், ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள். மக்கள் வரவேற்பார்கள். தன்னுடைய தொழிலை, தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள். ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம். அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்துடன் தான் நாமும் நம்முடைய தலைவரும், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் செக்ரட்டரியிலும் எல்லோரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம். நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது 4 மணி, ஆனா 6 மணிக்கு இருந்தார் காலையில. புதுசா உட்கார்ந்து மேடையில யூடியூப்ல உட்கார்ந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம், போக்கஸ்டா இருக்கோம். நான் ஸ்போர்ட்ஸ்மேன், அண்ணன் நம்பர் 1, நடிகர் இல்ல, இண்டஸ்ட்ரியோட நம்பர் 1.
நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க. எதுக்குன்னா பிரபலம் ஆகணும், பிரபலம் ஆன அரசியலுக்கு வரணும், அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும், அவ்வளவுதான். இங்க 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 உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் 1 ஆக முடியாது. நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம், நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம். 1917 ரஷ்ய புரட்சி, 1789 பிரெஞ்சு புரட்சி, இந்த புரட்சியை படியுங்கள். இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார், சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர். தயாராவோம், நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் சொன்னா பண்ணுவாங்க. நம்ம தலைவர் விகடன் மேல சொன்னார், உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிக்ஸ், உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, இதெல்லாம் உடையும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 இதேதான் யோசிச்சாங்க. திமுக 30%, காங்கிரஸ் 10%, 40, அதோடு சேர்ந்து பிஎம்கே 8%, பிசிகே எல்லாம் சேர்ந்து 55% வர சொன்னாங்க. ஆனா 203 தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்திய போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து ஒரு பூத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, ஒருத்தர் திருச்சி பக்கம் பாத்துக்குவாரு, ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பாத்துக்குவாரு. 10 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. 1967 மக்கள் தூக்கி போட்டதும் 1977 எத்தனை எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்ல, மக்கள் செல்வாக்கை நோக்கி. எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார், அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது. சோ அஜெண்டா ரெடி. முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம், திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவரு ஏன் இங்க வந்தாரு? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒண்ணு இல்ல, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் வந்து ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் இந்த கட்சியில் வரும் பொழுது, இது மன்னராட்சி இல்ல, அறிவு இருக்கவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது. ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில பார்ப்போமே, பாலிசி மேக்கிங் 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றிடுவாங்க. 10 மானிய இனியா நிறைவேற்றி பார்த்திருக்கீங்களா? ஏன்னா துதிப்பாடல், வாழ்க வாழ்க வாழ்க, தமிழக மக்கள் ஒளிக ஒளிக ஒளிக, இதுதான் போயிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் மேல போயிட்டே இருப்போம், நாங்கெல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருப்போம். இவ்வளவுதான் சட்டசபை தான் போயிட்டு இருக்கு.
இதை உடைத்தெறிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோட இணைந்து வேலை செய்ய வராரு. இல்லைன்னா தவறு. நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை, நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல பேர் வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க. இன்னும் பல பூகம்பங்கள் வரப்போகுது. சோ அதனால எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ, அவரை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் அவர்களை அவரோட பயணித்ததுல 2021 1990க்கு அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. அவருடைய சிந்தனைகளும் ஒரு முக்கிய காரணம் வெற்றி பெற்றதுக்கு 2021. அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லி எலெக்ஷன்லையும் கெஜ்ரிவால் அவர்களை வின் பண்ண வைக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் பார்த்திருக்கேன். மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் கேம்பெயின், பெரிய கேம்பெயின் போன எலெக்ஷன்ல. ஆனா அதுக்கான அந்த நேரத்துல திரு கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறத சொன்னுச்சு. ஒரு சிந்தனையை கரெக்டா ஒரு டிசைன் பண்ணாரு. கட்சியோடைய கோஆர்டினேஷன்ஸை உருவாக்குனாரு. அந்த கோஆர்டினேஷனோட சேர்ந்து வரும் பொழுது அன்றைக்கு பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது. சோ இன்னைக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் வரக்கூடாது என்பது நிச்சயமல்ல. ஏனென்றால் நாம் ஒரு ஆட்சியை மக்கள் துணையுடன், ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க இங்க எல்லோரும் ஒரு உறுதியேற்க வந்திருக்கின்றோம். அந்த உறுதியுடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். நம்பிக்கையுடன், தைரியத்துடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும், பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. வெற்றி நிச்சயம்.